கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அன்பானவர்களே, இது தானியேல் நேபுகாத்நேச்சருக்கு கீழே அவன் இருந்தபோது அவனுடைய வேண்டுதல்கள் அங்கே ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தேவதூதன் அங்கிருந்து வந்து தானியேலை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவனாக இருக்கிறதுனால நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கினப்பவே நீ என்ன வேண்டிக்கிற அப்படிங்கிறத தெரிஞ்சு அது நிறைவேறும்படியான கட்டளை அங்கே பிறப்பிக்கப்பட்டாச்சு. அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லிட்டு போக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செய்தியை தேவதூதன் தானியேலுக்கு சொல்கிற ஒரு சம்பவத்தை தான் இங்கே வசனமாக எழுதப்பட்டிருக்கு. ஏன் இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறோம் அப்படின்னா, தானியேல் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னையே அவன் என்ன வேண்டிக்கொள்வான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒன்று, அவன் வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே இவன் இந்த விஷயத்தை கேட்குறான், அதனால் அது நிறைவேறட்டும் என்று கட்டளை பிறந்தாச்சு. இப்போ இவ்வளவு பாக்கியம், இவ்வளோ மிகப்பெரிய ஒரு அற்புதம் தானியேலோட வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்குறப்போ, தானியேல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அன்பானவர்களே, நாம் ஆண்டவரோட சமூகத்தில் எத்தனையோ விஷயங்களை நாம் கேட்குறோம், எத்தனையோ வேண்டுதல்கள் பண்ணுறோம். எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் சொல்கிறோம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்ளுகிற போதே அது நிறைவேற வேண்டும் என்கிற கட்டளையை கர்த்தர் பிறப்பிக்கணும். அப்படின்னா அதுக்கு நாம் தானியேலை போல கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். இங்கே அந்த தேவதூதன் வந்து சொல்கிற முதல் வார்த்தை பாருங்கள், நீ மிகவும் பிரியமானவன். அப்போ கடவுளுடைய விருப்பத்திற்கு, கடவுளுடைய பிரியத்திற்கு தன்னை பாத்திரவானாக மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தானியேல். இந்த தானியேல் ஆண்டவரோட சமூகத்தை விட்டு விலகவே இல்லை. அவன் எதை செய்தாலும், எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவனை சிங்கக்கெபியில் போட்டாங்க, பல விஷயங்கள் அவனுக்கு நடந்துச்சு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் கர்த்தரை முன்வைத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜெயிச்சான். இந்த தேவன் உண்மையுள்ளவர், இந்த தேவன் பராக்கிரமம் உள்ளவர், இந்த தேவன் சர்வ வல்லவர். அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நாளும் குறைகளை வைக்க மாட்டார். அவர் எப்பொழுதுமே மகா வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு செயலிலும் தானியேல் நிரூபித்து காண்பித்து கொண்டிருந்தான். இந்த தானியேலின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பசியாக இருக்கிற சிங்கத்தினோட கெபியில் போட்டப்போ கூட அவன் ஆண்டவரை முன்வைத்து கெபிக்குள்ளே விழுந்தான். ஆனால் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் மேலே வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவனையெல்லாம் அந்த சிங்கம் இழுத்து பிடிச்சி சாப்பிட்ருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு பசியாக இருந்த சிங்கத்தின் வாயை கூட கட்டி தனக்கு பிரியமானவனை காப்பாற்றி இருக்கிற கர்த்தர். அப்போ இதில் என்ன விளங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில்
அந்த தேசத்தில் இந்த மன்னனுக்கு என்ன தெரியுது இது மூலிமா அப்படின்னா, தானியேல் வணங்கி கொண்டிருக்கிற தேவன் உன்னதமான தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறத அவன் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த சம்பவம் நடந்தது. அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். இவங்கெல்லாம் கர்த்தரோட பிள்ளைய, அதனால தான் இந்த சம்பவம் அவங்க வீட்டில் நடந்துச்சு. இவர்கள் கர்த்தரோட பிள்ளைய, அதனால தான் இவங்க சமாதானமாக இருக்கிறாங்க. இவர்கள் கர்த்தரோட பிள்ளைய, அதனால தான் இந்த காரியத்தை குறித்து அவங்க எந்த விதத்திலையும் கவலை இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க கர்த்தரோட பிள்ளைய, அதனால தான் அவங்க தைரியமாக அதை செய்கிறாங்க என்றெல்லாம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் வணங்கி கொண்டிருக்கிற தேவன் மகிமைப்படணும். அப்போ தான் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையிலே நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற தேவன் மெய்யான தேவன். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல பிரியப்படுவார் நம்ம மேலே. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். அப்போ கடவுளுக்கு நாம் பிரியமாக இருந்தோம்னா, நாம் வேண்டிக் கொள்வது ஆரம்பிக்கிறப்பவே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்படும். இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே என்னுடைய ஜெபம் உங்கள் காதுக்கு எட்டலையா, நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா, எப்படியெல்லாம் ஆண்டவரை தூஷணமாக நாம் பேசுகிறோம் ஜெபத்தில். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நாம் கடவுளுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதில்ல, கடவுள் வெறுக்கிற காரியங்களை நாம் செய்கிறோம். கர்த்தர் நம்மை வெறுக்கும்படியாக நம்ம நடந்துக்கிறோம், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை நாம் செய்கிறோம். அதனால தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படலை. அப்போ கடவுளுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கிறப்போ, நாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்கிற போது நிச்சயமாகவே நாம் எதை கேட்க வேண்டும் என்று துவங்குகிறோமோ, துவங்குறப்பவே நம்முடைய ஜெபத்திற்கான கட்டளை பிறப்பிக்கப்படும். இங்கே அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஏன் தானியேல் மாதிரி நாம் இருக்க முடியாதா? தானியேல் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினாரோ அந்த மாதிரி நாம் மகிமைப்படுத்த முடியாதா? தானியேல் எப்படி கர்த்தரை முன்வைத்து எல்லா காரியத்தையும் செஞ்சாரோ அந்த காரியத்தை நாம் செய்ய முடியாதா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தானியேல் கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, கர்த்தர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. இந்த சிங்கக்கவியில் என்னை போட்டாலும் என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அன்பானவர்களே, அப்படி ஒரு நம்பிக்கை, ஆணித்தரமான நம்பிக்கை, ஒரு அவிசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை, முழுமையான விசுவாசம் கர்த்தர் மேலே வச்சு அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் நடக்கிற போது நிச்சயமாகவே நாம் ஜெபிக்க துவங்குகிற போதே நம்முடைய ஜெபத்திற்கான கட்டளை பிறப்பிக்கப்படும். நிச்சயம் அந்த உணர்வு நமக்குள்ள வரும். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு அப்படிங்கிற அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும். ஆவியானவர் நமக்குள்ளே சொல்லுவார். அன்பானவர்களே, நம்மளால் இயன்றவரை கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபம் நிறைவேறட்டும் என்று கட்டளை பிறப்பிப்பார். நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு கட்டளை பிறப்பிக்கிற அப்படி ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தானியேல் எப்படி உமக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தாரோ அதே போல் நாங்களும் உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. தானியேல் எப்படி முழுமையாய் உம்மை நம்பி இருந்தானோ அதே போல் நாங்களும் முழுமையாய் உம்மை நம்பி இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. தானியேல் எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே முன்வைத்து செய்தாரோ அதே போல் நாங்களும் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா செயல்களிலும் உம்மையே முன்வைத்து நாங்கள் எங்களுடைய செய்கைகளை எங்களுடைய செயல்களை செய்து முடிக்க நீங்கள் கிருபை பாராட்டு. எங்களுடைய வாழ்க்கையில்
நாங்கள் நடந்தாலும் ஓடினாலும் படுத்தாலும் நின்றாலும் எல்லாம் உம்மை முன்வைத்து உம்மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் அதை செய்ய நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு. அது மட்டுமல்ல ஆண்டவரே, மரித்தால் நீர் உயிரோடு எழுப்புவீர் என்கிற உம்முடைய திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையான நம்பிக்கை, நீர் அவரை உயிரோடு எழுப்பினீர் ஆண்டவரே. அதே போல நாங்களும் உம்மை முழுமையாய் நம்பி உமக்கு பிரியமானவர்களாய் நடந்து எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.